அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வெளியே போகவில்லை. இதுதான் எங்கள் முதல் ஃபுட் ரிவ்யூ ரெஸ்டாரண்டில் இருந்து. வெல்கம் பேக் டு ஹங்கிரி குண்டாஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னா வந்து காலேஜ் ரோட் நுங்கம்பாக்கத்தில் லோக்கல் பை தம்பிள்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். இது சென்னையிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தீம் ரெஸ்டாரண்ட், ஃபிட்னஸ் பேஸ்டு தீம் ரெஸ்டாரண்ட்டு. நானே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஹங்கிரி குண்டாஸ் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போய் சாப்பிட்டு அதை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஆஃப்டர் லாக்டவுன் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்றதே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 130-145 டேஸ் இருக்குமா இல்லை, 130-145 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது ரெஸ்டாரண்ட்டில். அதுவும் நான் உட்காந்துருக்க செட்டப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் காலேஜ் ரோடுங்க. காலேஜ் ரோடு தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. லாய்டா காலேஜ்லேருந்து அப்படி திரும்பினோடனே காலேஜ் ரோடு தான். சும்மா எக்ஸலண்டான இடம். அதே மாதிரி இந்த செட்டப் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சூப்பராக எக்ஸலண்டாக இருக்குது இந்த செட்டப்பு. அப்படியே ஒரு ஃபிட்னஸ் பேஸ்ட் டீம் ரெஸ்டாரண்ட்டு எக்ஸலண்டாக. நான் அப்படியே உட்காந்து ஜாலியாக ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக அப்படியே வந்து ரோட்டை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஈவினிங்கை. நம்ம இப்போ வந்து லோக்கல் பை தம்பிள் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் மஹி மோகன் அவங்கள தான் வந்து நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவங்ககிட்டே தெரிஞ்சுக்கலாம் எப்படி லோக்கல்ன்ற அந்த ஒரு நேமு, அதே மாதிரி ஏன் வந்து சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிட்னஸ் பேஸ்டு தீம் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஐடியா எப்படி வந்ததுன்னு அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Hi. So நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இந்த லோக்கல் அப்படின்ற. So local word was derived from locality. So local and also means local. So you have to feel proud for being a localite. Yeah. So we believed in that. It was lovely to try this new place, local. I think for fitness freaks and diet conscious people, I think it will be a nice place. I think you should try it out. I really enjoyed the food. இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஒரு விஷன் எப்பவுமே இருக்கு. ஹெல்த் வைஸ், குவாலிட்டி வைஸ், யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரை இட் அவுட். இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ரெஸ்டாரண்ட் in entire Tamil Nadu.
first time in the local restaurant in the concept Chennai, and I really was eager to try out how the taste is. Taste is amazing and the food is really very good. And plus point is guilty feel panama, we can actually eat whatever we want here. So I think it's a great concept. More people should come, and I hope the concept does really very well here. Hi guys, this is your very own Sanam Shetty. Guess where I am? Local la irke. Can you believe a place like this, Local, which is everything about all your favorite foods? Chicken wings la irundu, brown rice la irundu, ellame, but without any calories. I mean, less on calories. Even the ice creams here are fat-free, sugar-free. It's just my kind of place. It's my paradise. So, hearty congratulations to the Local owners for starting up this beautiful initiative for Weight Watchers like me. So, if I gym mudichittu vandirken and I've had a big feast, but I feel very guilt-free and I feel very light. So, Kandipa, this is a place. It's located in Nungampakkam, so in your surroundings. So, you have to check out this place. And that was how the name came. And the idea was to come up with a fitness restaurant. So already or rendu moonu health restaurants irukanga, but it's very vague. But we probably came out saying yes, it is a fitness restaurant. We are bothered about people who want to go about a certain diet. So that is how we started this. So it's like both health food, fitness food, ororthanga or diet follow பண்ணுவாங்க. But we should be able to help them. Your belief might be keto or your belief might be low calorie. Ipathiki I want to go vegan. Anything it can be. But there's a place for you to come. So இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ நான் ஒரு ஃபுட்டி இப்போ நான் உங்க ரெஸ்டாரண்ட் வரேன். இப்போ ஃபிட்னஸ் ஃப்ரீக் மட்டும் தான் நீங்க டார்கெட் பண்ணுவீங்க, இல்ல ஹெல்த் கான்ஷியஸ் மட்டும் தான், இல்ல என்ன மாதிரி ஃபுட்டையும் அந்த லெவலுக்கான டேஸ்ட் அந்த இது சாப்பிடலாம்? So the idea பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஹெல்த் ஃபுட் சாப்பிடணும்னா நீங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி சிக்கன் ரோஸ்ட் பண்ணி வீட்லயே பண்ணிடலாம். அப்ப நீங்க எதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வரணும்? அதை விட டேஸ்டா வரணும் கிடைக்கணும்ன்றதுக்கு தான் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வரீங்க. So there is no point if I give you bland food. கண்டிப்பா நீங்க திரும்பி வர மாட்டீங்க. So we made it a point, any dish in our menu should be tasty. Otherwise it is not going to be there. You can make it at home as well. இல்லையா? So எங்களுக்கு என்ன வீட்ல கிடைக்காதோ அதை நாங்க கொடுக்கிறது தான் இருக்கோம். So எல்லா டிஷ்ஷுமே வந்து okay, what kind of protein we are using, எவ்வளோ ஃபைபர் இருக்கு, ஸோ அதெல்லாமே கவுண்ட் பண்ணி and how to make it tasty. அது எப்படி ரெசிபியை வந்து எப்படி டேஸ்டியா பண்ணலாம் அப்படின்னு பார்த்து everything is tasty. Anybody can. Yeah. இப்போ நீங்க பிளான் பண்ணிருங்க, ஓகே, பட் இது செஃப்க்கு எப்படி நீங்க அத So that is quite a task, to tell you the truth. No chef is exposed to health food. So நம்ம வந்து அவங்க கிளாஸ் எடுக்கணும். பிகினிங்ல இருந்து ஓகே நம்ம என்ன பண்றோம், எப்படி வந்து இந்த ஹெல்த் ஃபுட்டை கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி we train them for 1 to 3 months. We train them. So ஒரு மெனு டெவலப் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து they used to tossing it with fat. So how எவ்வளவு varieties of menu? So it's quite a vast menu. It's a very vast menu. And different starters, soups, we have protein drinks, we have main course, we have keto course, we are introducing salads, desserts, yeah. So நம்ம desserts பாத்தீங்கன்னா அதே மாதிரி low refined sugar, எப்படி வேற substitutes, natural substitutes யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்றாங்க. ஓகே என்ன வெரைட்டி ஆஃப் மெனுஸ் வந்து லோக்கல்ல நமக்கு கிடைக்கும்? ஜென்ரலா நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போனா என்னென்ன ஆர்டர் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். ஸோ இட்ஸ் மிக்சட் cuisine தான். ஸோ we have கான்டி, ஏஷியன், கொஞ்சம் இந்தியன், எல்லாமே. இப்போ நீங்க போய் என்ன ஆர்டர் பண்ணுவீங்க அது எல்லாமே இங்க கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணுவேங்க. எஸ், ஸோ பிரியாணி கூட அப்படி எல்லாருக்குமே ஃபேவரட் இல்லையா? So we have like அதை எப்படி ஹெல்த்தியா பண்ண முடியும் ஒரு பிரியாணியை? So we have something called millet biryani. So normal rice விட இதுல வந்து நிறைய ஃபைபர் இருக்கும். So millets கொஞ்சம் எப்படி நம்ம ஆயில் கம்மி பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் the taste பாத்தீங்கன்னா it match. அதுதான் டேஸ்ட் மேட்ச் ஆகும். ஸோ இப்போ டெசர்ட்ஸ் ஆனாலும் சரி, சாலட்ஸ் ஆனாலும் எல்லாத்துக்குமே ஒரு ஆமா. ஸோ இப்போ நம்ம சப்போஸ் இங்க ப்ரௌனி, இப்போ நம்மளுடைய ப்ரௌனி பாத்தீங்கன்னா we don't use flour. ஜெனரலா மைதால பண்ணுவோம். We don't use flour. We use whole wheat with sweet potato, oats and sugar substitutes like stevia. ஸோ இந்த மாதிரி அதை எப்படி கேலரிஸ், இப்போ நார்மல் ப்ரௌனி 600 கேலரி, இது எப்படி ஒரு 300 கேலரிஸ்ல கொண்டு வரது, பட் டேஸ்ட் குட் நல்லா இருக்கும் அது மாதிரி. ஸோ லோ கேலரி அண்ட் ஹை ஆன் டேஸ்ட், அதுதான் உங்களோட கான்செப்ட். ஓகே
ஸோ இது ஹோம் டெலிவரி பேஸ்டாக நீங்கள் பண்ணுறீங்களா இப்போ லோக்கலில் கரண்ட்டாக பேண்டமிக் சிச்சுவேஷன் எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க அந்த எப்படி? ஸோ ஜென்ரலாக வி ஹேவ் த ரெஸ்டாரண்ட் இல்லாமல் நம்ம ஜொமேட்டோவில் இருக்கோம், ஸ்விக்கியில் இருக்கோம், டன்சோவில் இருக்கோம். இது மூணும் இல்லாமல் we do something called subscription model. Subscription எப்படி ஒரு ஜிம்முக்கு போய் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரியா? ஆமா, இப்போ நீங்க ஒரு இண்டிவிஜுவல் சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய லஞ்ச் டின்னர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் பி டெலிவர்ட். இப்போ நீங்க வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், லீன் ஆகணும்னா அதுக்கு எத்தனை கேலரிஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு இட் வில் பி கஸ்டம் மேட். இல்ல நம்ம வந்து மசில் ஸ்ட்ரென்த் ஏற்றணும், ஐ வாண்ட் லிட்டில் பல்க், ஐ வாண்ட் புட் ஆன் மசில் மாஸ்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெய்லர் மேட் பண்ணி we send it to them. ஓகே, அதே மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन வருது. என்னன்னா இப்போ எனக்கு 6 பேக் வரணும் அப்படின்னா அந்த மாதிரியான டயட் ஃபுட்டும் நம்ம இங்கேருந்து கிடைக்குமா? கண்டிப்பா பிகாஸ் they are very particular-ஆ இருக்காங்க. இல்ல கார்ப்ஸே வேண்டாம் எனக்கு, கொஞ்சம் இந்த புரோட்டீன், இந்த ஃபேட், இந்த அளவுக்கு தான் கார்ப்ஸ் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். 6 பேக்ஸ் வரும்போது எந்த ரேஷியோல போனா அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம டெலிவர் பண்ணுவோம். ஸோ அப்போ இனிமேல் வந்து வியூவர்ஸ்க்கு வந்து சீட் டேன்றதே இல்லை அப்படிதானே? So it's nothing like a cheat day. நம்ம ஃபுட் நீங்க ரெகுலரா சாப்பிட டயட் ஃபுட் it will be like so tasty, you will not need a cheat day. That's the whole point. Okay. So எனக்கு என்ன suggestion நீங்க கொடுப்பீங்க? ஸோ டிஷ் வந்துருச்சு, சாப்பிட்றலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன டிஷ்ஷு, என்ன வெரைட்டிஸ், என்ன ஸ்டைல் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். So I suggested you one of the bowl food. So that's like a full combination of fiber, vegetables, meat and carbs mari. Then I suggested you a couple of salads. So one is a Caesar salad, the other is like beans and prawn based salad. Then this is our brownie. Brownie is like made with sweet potato and sugar substitute brownie. This is hummus, which usually goes with pita bread. So hummus is again made with chickpeas and it's a beetroot hummus. And that's like a fresh normal beetroot wrap. Okay. So yeah, the wrap is made out of either beetroot or spinach wrap. So it's like a colorful wrap. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மெக்சிகன் போல் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு நல்ல மெயின் டிஷ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மெக்சிகன் போல் இது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக கலரிங் மாதிரி இருக்குது. ப்ரௌன் ரைஸ், அப்புறம் வந்து க்ரீன் பீஸ், இது எல்லாமே சேர்த்து இருக்குது. ஸோ இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி ப்ரௌன் ரைஸ் வந்து ஜென்ரலாக வந்து பாயில் பண்ணால் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் வீட்டிலலாம் இருக்கும். பட் அவ்வளோ ஹார்டாக இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ப்ரௌன் மீட் செம்ம சாஃப்டாக இருக்குது மீட் பார்க்கறதுக்கு. ஆனால் ஆக்சுவலி போன்லெஸ் பீஸு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் ஷூட் பண்ணும்போது செம்ம சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கும் போல. ஆமாம், ஏன்னா சாப்பிடும்போது ரொம்ப லைட்டாக இருக்குது. நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து ஹம்மஸ் நினைக்கிறேன். ஹம்மஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்க்க எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிக் பீ நார்மலாக கடலை சொல்லுவாங்க, சென்னை கடலை. அதை ஊற வச்சு அதை அரைச்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து பீட்ரூட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உண்மையிலே வந்து ரொம்ப கோர் டயட்டில் இருக்கவங்களாம் வந்து கண்ணை போட்டு இதை சாப்பிட்லாம். இது ஒரு ஸ்பூன் சாப்பிடும் போது அந்த ரிச்னஸ் தெரியுது. ரெட் டோஸ்டி வித் சிக்கன் இன்னும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது.
டக்குன்னு இதை பார்த்தோன்னா எனக்கு வந்து சப்வே போனால் நம்மளுக்கு வந்து இந்த Veg, ஆமா. வெஜ் சாலட் பவுல் பண்ணிருப்பாங்க, சிக்கன் இது பண்ணியிருப்பாங்க, ஷெட்டட் சிக்கன் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து அப்படியே ப்ரெட்டோட சேர்த்து நிறைய சிக்கன் பீஸ் ஆப்வியஸ்லி நிறைய இருக்குது. அது பாருங்கள் சாப்பிடுவோம் எப்படி இருக்குங்க. இந்த க்ரீன் வெஜ்ஜஸோட அந்த ஃப்ளேவர் அந்த ஜூஸ் அப்படியே இருக்கும். ஸோ லெட்ஸ் நம்ம அதை அன்ராப் பண்ணலாம். பாருங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக எம்மியாக கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். ஒரு நல்ல ஒரு ஷவர்மா ரோல் மாதிரி இருக்குது. பார்க்க நல்ல பெருசாக ஒரு பிக் சைஸ் ஷவர்மா ரோல் மாதிரி தான் இருக்குது. ஃபுல் ரேப் வித் வெஜ்ஜீஸ் இது. ஆமாம். ஸோ இது வந்து இது எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சைஸ் பாருங்க, குவான்டிட்டி பாருங்க, அவ்வளோ பெரிய சைஸு. சாஃப்டாக இருக்குது. இது பண்ணணும் கட் பண்ண முடியல, சாஃப்டாக வந்துருக்கு. ஸோ லெட்ஸ் ட்ரை இட் அவுட். நார்மலாக ப்ரௌனி சாப்பிட்ற அந்த ஃபீல் தான் இருக்குது. தனியாக ஸ்வீட் பொட்டேட்டோவோ இல்லை ஒரு டிஃப்ரென்ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஆசம்ங்க, எனக்கு ரொம்ப ஆசம் இந்த டிஷ்ஷு. டெசர்ட்ஸ் வந்து ஆசம்னு நான் படித்தேன். பட் ஆனால் ரியலி சாப்பிடும்போது வேறு லெவல். அந்த டேஸ்ட்டை 1% கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. அப்படியே ஒரு ப்ரௌனி வந்து நீங்கள் ஒரு பக்காவாக ஒரு ப்ரௌனி லவர் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதுக்கான எல்லா தகுதியும் இதில் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து இதுக்கு ரொம்ப பார்த்து ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. எல்லா ஒரு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறதாலும் சரி, என்னென்ன விஷயம் என்னென்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்து கேலரி லோக்கல் அவங்களே சொல்லியிருப்பாங்க. லோ கேலரிஸ் தான். ஸோ அந்த லோ கேலரிஸோட குட் டேஸ்ட் அதை தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜிம் லவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க, இந்த மாதிரி பீப்புள் வந்து அவங்க மட்டும் சாப்பிடணும்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக நார்மலாக என்ன மாதிரி ஒரு ஃபுட்டையும் வந்து சாப்பிடலாம். ஏன்னா ஃபில்லிங்காக இருக்குங்க. ஆம்பியன்ஸ்லேருந்து சரி, ஃபுட்டு வெரைட்டிஸும் சரி, இந்த கேலரி மெஷர்மெண்ட்டு, ப்ரொப்போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பருங்க. அவங்க அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸை சொல்லுங்கள். பாய் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.